மஞ்சளை ஏன் முகத்துக்கு பூசிக்கிறாங்க? மஞ்சளை ஏன் பிள்ளையாரா பிடிச்சு வச்சு வணங்கினாங்க? மஞ்சளை ஏன் கயிறில் திரிச்சு கைகளில் அணிவிச்சாங்க? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீ போகர் வாழ்வியலை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். மஞ்சளின் மகத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சு சமையலில் எல்லாம் சேர்க்கும் போது அந்த சமையலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கு அற்புதமான ஒரு மருத்துவ குணமாக மாறும். ஸோ எந்த ஒரு கிருமியும் அகற்றும் தன்மை மஞ்சளுக்கு உள்ளது. இப்போ மஞ்சள் அடிபட்டுட்டா கூட எடுத்தோன்னே மஞ்சள் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல மஞ்சள் வைப்பாங்க. ஃபேஸில் மங்கு, அப்புறமா பிம்பிள்ஸு, இல்லைன்னா முகம் அழகாக இருக்கிறதுக்கு அந்த மஞ்சளை தான் தடவை சொல்லுவாங்க. இப்போ தேனும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அந்த ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸில் வச்சா அந்த பிம்பிள்ஸ் படிப்படியாக குறையும். டெய்லி எல்லாம் சொல்லுவாங்கன்னா பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வேண்டும். எல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்க, இப்போ தான் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அந்த காலத்தில் எல்லா பெண்களும் காலையில் மஞ்சள் தெரித்து தான் குளிப்பாங்க. இப்போ மஞ்சளில் தான் கயிறு தாலியாக அணிவிச்சாங்க. தாலியில் தான் மஞ்சள் தாலி. அப்போ அந்த மஞ்சள் கையில் தாலி பண்ணும்போது நமக்கு ஒரு என்ன ஆகும்னா, உடம்புல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மாறி நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக மாறும் அப்படின்றதுக்காக தான் அந்த மஞ்சள் டெய்லி அதில் மஞ்சள் பூசி அந்த தாலியை குளிக்கிற பழக்கம் இருந்தது. அதே மாதிரி காலில் பித்த வெடிப்பு, ஏதாவது சேத்து புண்ணு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த மஞ்சளை அப்ளை பண்ணி அப்படியே அதை தேங்காயில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. இல்லை மஞ்சளை சுடுதண்ணியில் வச்சு கொஞ்சம் போட்டு அதில் கால் வச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கூட கால் வச்சு பண்ணுவாங்க. அது இன்னும் நல்லா ஹீல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளி பிடிக்குது குழந்தைங்க பெரிய வரைக்கும்னா நல்லா பாலை சூடு பண்ணி குடிக்கிற சூட்டில் இருக்கும் போது அதில் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்த் இந்தியாவிலாம் ஹல்தி தூத் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக யூஸ் பண்ணுவாங்க. அம்மை போட்ட காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வேப்பலையும் மஞ்சளையும் தான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதெல்லாம் உடம்புல பூசும் போது அந்த பாடிக்குள்ளே அந்த பாக்டீரியாவை வெளியாக்குற தன்மை மஞ்சளுக்கு உண்டு. கையில் மஞ்சள் கயிறில் காப்பு கட்டுவாங்க எல்லா இடத்துலையும். கல்யாணத்தப்பையும் சரி, நிறைய விஷயம் ஒரு எதுக்காவது நம்ம போகிறோம் அப்படின்னா கோயிலில் ஒரு குருமார்கள், ஞானிகள், ஸோ பிடிச்சவங்க அம்மா அப்பாலாம் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கயிறு கட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ ஏன் இது கட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மஞ்சள் கயிறு கட்டும்போது அந்த நாடி அந்த இடத்துல தான் நம்ம பல்ஸில் சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்துலலாம் பார்த்திங்கன்னா பல்ஸ் பார்க்குற இது தெரியும் உங்களுக்கு. நாடி அங்கே தான் நமக்கு துடிப்பு நிறைய தெரியும். ஸோ அப்போ அந்த இடத்துல பண்ணும்போது எனர்ஜி கிடைக்கும், எதிர்மறை எண்ணங்கள்லாம் போய் அற்புதமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மஞ்சள் ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் எந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது மஞ்சளில் பிள்ளையார் மாதிரி ஒரு பிடிச்சு வச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஏன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டில் நிறைய நம்மளுடைய ஏதோ திட்டி கோவப்பட்டோ ஏதோ எனர்ஜி லாஸ் ஆகி அதெல்லாம் பதிவாக இருக்கும். அப்போ அந்த மஞ்சளை பிடிச்சு வைக்கும் போது அந்த சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, நோய் கிருமிகள் எல்லாம் அகன்று அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். ஸோ அதுக்காக அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சாங்க. ஸோ இது மாதிரி மஞ்சளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் மஞ்சளோட மகத்துவத்தை அறிந்து வாழ்க்கையில் பயன்படுத்துங்க.